ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மிக்ஸ்கிராஃப்ட் 8ல் வந்து ஒரு சின்ன கம் பண்ணியிருக்கேன். இதை நான் பாடிக்கிறது பிச்சு கரெக்டாக இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா அதை சரி பண்ணணும். பொதுவாக வந்து சிங்கர்ஸ் வந்து பாடிட்டு போயிடுவாங்க. பாடிட்டு போன முன்னாடி 1-2 இடத்துல பிச்சு கரெக்டாக வரலைன்னா திரும்ப கூப்பிட்டு அவங்கள பாட வச்சுருக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ மெலோடைன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வந்து இப்போ மிக்ஸ்கிராஃப்ட் 8ல் வந்து இப்போ இந்த சாங் இந்த ஃப்ரேஸ் பாடியாச்சு. இதில் ஏதாவது பிச்சு கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதை நம்ம வந்து இப்போ அதை எப்படின்னு பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த நான் வந்து முதல்ல பாடினது பிச்சு கரெக்ஷன் இல்லாமல் பாடினது இது கொஞ்சம் கேட்டு பாருங்கள். இது வந்து பிச்சு கரெக்ஷன் இல்லாமல் சாதாரணமாக சும்மா பாடினது. இது நான் பிச்சு கரெக்டாக இருக்கா இல்லையா, அப்படி பிச்சு தப்பாக இருந்தால் கரெக்டாக எப்படி மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. எஃபெக்ட்ஸ்க்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெலோடைன் VST3 இருக்குது. இதை ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா இது வந்து நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணி இதில் இன்பில்டாராக வராது. தேர்ட் பார்ட்டி இதை பார்த்தீங்கன்னா இப்போ VST தேர்ட் பார்ட்டி இருக்கும். இது நம்ம தனியாக இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டா இதில் கனெக்ட் ஆகிக்கும். அதாவது மிக்ஸ்கிராஃப்ட் 8ல் வந்து இந்த மெலோடின்ங்கிறது இப்போ கனெக்ட் ஆகுது. முதல்ல 6-5 வருஷம் எல்லாம் கனெக்ட் ஆகாது. இப்போ வந்து மெலோடின் வந்து இதில் கனெக்ட் ஆகுது. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எடிட்டுக்கு போனோம்னா மெலோடின் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் மெலோடைன்கிற இது ஒரு பிளக்கின் தான், இது எஃபெக்ட் மாதிரி தான். இப்போ இது என்ன பண்ணி இதில் வந்து நான் பாடினது இதில் வந்துடும். இப்போ ரெக்கார்ட் பண்ணால் கரெக்டாக இதில் வந்துடும். இப்போ இதில் வந்து இ பிளாட்டு, டி ஷார்ப்பு, சி, பி இப்படிலாம் இருக்குது. இப்போ நான் பாடினது வந்து இந்த வேவ்ஸ் வரணும். இப்போ உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அதை வந்து கரெக்ட் பண்ணணும். இதில் வச்சே கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா மிக்ஸ்கிராஃப்டில் வந்து இதை ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணிவிட்டு இதில் ரெக்கார்ட் பண்ணணும். ப்ளே பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர்னு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அமுத்தினா இதுலேருந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து மெலடியாக மாறிடும். அப்படிதான் உங்களுக்கு EFG இப்படித்தான் இது வரும். இப்போ வந்து இது கரெக்டாக இப்போ ஈயில் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஈக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. நான் பாடினது ஈ தான். இருந்தாலும் சின்ன கரெக்ஷன் இருக்குது. இதில் வந்து 2 மைனஸ் இருக்குது. இது வந்து 0ல் வைக்கணும். இந்த பர்சன்டேஜ் வந்து 0ல் வைக்கணும். 2 மைனஸ் இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து EFGF அப்படி வரணும். இப்போ இதில் வந்து இந்த வேவ் இதில் போயிருக்கு. அதனால அது டோன் கரெக்டாக கிடைக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அதை கட் பண்ணி வைக்கணும். இதை கட் பண்ணோம்னா இது எஃபெக்ட் எடுத்து வச்சிடலாம். இதோட பர்சன்டேஜ் மாறி அவ்வளோதான். இது இப்போ இது ஜியில் இல்லாமல் இது வந்து எஃப் ஷார்ப்பில் இருக்குது. எஃப் ஷார்ப்புக்கும் ஜிக்கும் இடையில இருக்குது. அப்போ இது வந்து திரும்பி எஃப் இது ஒரு மைனஸில் கேட்க பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு. இப்போ இந்த ஃப்ரேஸ் மட்டும் கேட்டுப்பாங்க. இது கரெக்ட் பிச்சு. அடுத்தது அப்படி வரும்.
இது இங்கே இப்போ செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அடுப்பு வந்து -28 இருக்குது. இதை வந்து -4 அவ்வளோ கரெக்டாக வந்து 0ல் வச்சாலும் வைக்கலாம். இப்போ வந்து ப்ளே பண்ணும். இந்த இடம் வந்து எஃப்க்கு போகணும். DEF அப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கட் பண்ணணும். இந்த இடத்துல கட் பண்ணி இது ஈல வச்சுட்டு இந்த இடத்துல கட் பண்ணணும். திரும்ப இந்த இடத்துல அதை கொண்டு போனாவே அது கட்டு வரும். அது எப்போ வச்சுன்னு EFE கண்ணிலே பார்த்து வைக்கலாம். அந்த பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம். அது 0 இருக்குது. அது மாதிரி பார்த்து வேறு 2 ஃப்ரேஸு சேர்த்து போயிட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்து சி வந்து இந்த இடத்துல ஜியிலேருந்து ஆரம்பிக்கும். ஜியிலேருந்து ஆரம்பிச்சு கரெக்டாக இருக்கும். அப்படி வரும். இது பர்சன்டேஜ் வந்து 8% மைனஸாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஏற்றிக்கலாம். இதில் கட் பண்ண தேவையில்ல, கரெக்டாக இருக்குது. சி டி 11 ப்ளஸ் இருக்குது. வச்சுக்கலாம். இது எஃப்க்கு வரணும், ஈக்கு வரணும். ஆனால் அது வந்து கொஞ்சம் கீழே இருக்கு. இது ஈ கரெக்டாக இருக்கு. அவ்வளோ பிச்சு கரெக்டாக நம்ம பார்த்தா பாடினா கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வந்து ஒரு ஸ்கேலில் கொண்டு வந்து வச்சு பார்த்தா தான் இது தப்பு. ஆனால் இது ஒரு அருமையான ஒரு எஃபெக்ட். எப்படின்னா இது வந்து பாடிட்டு போன முன்னாடி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பிக்கு வரும். பி +0 இப்போ இந்த இடத்துல கட்டணும். பி சி டி சி அப்படி வரும். இந்த பக்கத்தில் போட்டு போனால் அது கட்டிங் டூல் வரும். கட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அது வரும். இப்போ வந்து பி 20% 22% மைனஸில் இருக்குது. இது கரெக்டாக ஓரளவுக்கு 1% பெரிய பிரச்சனை. இது டிக்கு வரணும். 43 மைனஸில் இருக்குது. இது சியில் இருக்கணும், ப்ளஸில் இருக்கணும். கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஸ்கேல் ஒரு கார்டெல்லாம் வரும்போது கரெக்டாக பிச்சு இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும். இப்போ நம்ம இப்போ எடிட் பண்ணதை போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல பாடினதுக்கும் இப்போ இதில் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து இந்த வே வந்து இப்போ நம்ம நான் பாடி இருக்கிறது பிச்சு கரெக்டாக இருக்கும். தியேட்டரில் வந்து போஸ்ட்டாக நம்ம வந்து நிறைய அவங்க தான் சொல்கிறேன், சிங்கர்ஸ் பாடிட்டு போட முன்னாடி ரொம்ப கஷ்டம். அவங்கள கூட்டிகிட்டு வந்து திரும்ப கால் சீட்டு கொடுப்போம், காசு கேட்பாங்க, பெரிய பிரச்சனை. இந்த சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா யாரையும் இந்த எதிர்பார்க்க வேண்டியதில் போய் பிச்சு இது தப்பாக இருந்தாலும்
நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இதிலே வந்து டூயெல்லாம் இன்னொரு செகண்ட்ஸில் பாடுற மாதிரி அப்படியே இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி திரும்ப மேலே அடுத்த ஸ்கேலில் வச்சிட்டோம்னா செகண்ட்ஸ் பாடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் இந்த மெலோடிங்கிறது. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர டுட்டோரியலில் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.